This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டு மை பாப்பக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருக பக்தர்கள் பாதத்தை மசாஜ் செய்யும் இஸ்லாமியர்கள். பழனியில் வந்து பரவசமான ஒரு நிலை இருக்குது. அது என்னங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகனின் 3ஆம் படை வீடான பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் கால்களில் மசாஜ் செய்து மருத்துவ உதவி அளித்து வருவது மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக உள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் மலைக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பல்வேறு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தருவர். இந்த நிலையில் தற்போது தைப்பூச திருவிழாவை பழனிக்கு பாத யாத்திரை பக்தர்கள் வருகை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மதுரை, சிவகாசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள், கம்பம், வத்தலகுண்டு, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பாத யாத்திரையாக வருகின்றனர். இதேபோல் நத்தம் வழியாக சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை சேர்ந்த பழனி பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வருகின்றனர். மேலும் திண்டுக்கல், பொள்ளாச்சி, செம்பட்டி வழியாக பழனிக்கு வரும் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தர்மத்துப்பட்டி, கன்னிவாடி, ரெட்டியார் சத்திரம், ஒற்றன் சத்திரம், சத்திரப்பட்டி, ஆயனக்குடி, கணவாய்ப்பட்டி, கூம்பூர், ஊதியூர், குமரலிங்கம் உள்ளிட்ட 14 இடங்களில் மின்சாரம், கழிப்பிடம், குளியலறை உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.